வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பட்டர் கேக் அண்ட் பட்டர் ஐசிங்கோட வந்திருக்கேன். இந்த பட்டர் கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இந்த ஐசிங் செய்யறதுக்கு வந்து இதில் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கிறேன். 1 பவுண்ட் எல்லாட்டிக்கு 454 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வருது. இப்போ இதில் போடுங்க. இந்த விஸ்கை போட்டுட்டு இதை நாங்கள் பீட் பண்ணி கொஞ்சம் எடுப்போம், ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி. ஸோ இப்போ தான் நான் ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ண பிறகு இதில் வந்து ஐசிங் சுகர் எடுத்திருக்கிறேன். 1 பவுண்ட் பட்டருக்கு வந்து 2 பவுண்ட் ஐசிங் சுகர் எடுத்திருக்கிறேன். எல்லாட்டிக்கு 908 கிராம்ஸ் வருது ஐசிங் சுகர். ஸோ 1 பவுண்ட் பட்டருக்கு 2 பவுண்ட் ஐசிங் சுகர் எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் போட்டு பீட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இந்த ஐசிங் சுகரை போடுவோம். பேரவாசியை போட்டிருக்கேன். இப்போ இதை முதல் பீட் பண்ணுவோம். ஸோ இப்போ திறந்துட்டு மிச்ச அரைவாசியும் போடுவோம். இதில் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸில் வந்து 1 டீஸ்பூன் இருக்குது. இந்த எசன்ஸ் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை நான் இதில் விடுறேன். இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ திறந்துட்டு சைடை வலிச்சு விடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக பீட் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ நான் இது ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். இது பீட் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக வந்திருக்குது. ரூம் டெம்பரேச்சர் பட்டராகவே போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா க்ரீமியாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். ஸோ இந்த இருக்குது இந்த ஐசிங் நான் பீட் பண்ணிட்டேன். ஐசிங் செய்து முடிஞ்சது. நான் வந்து இதில் ஒரு டிஷ் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து சின்ன கண்டலில் அறுத்துட்டு வச்சுருக்குன்னு வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது. 1.5 பவுண்ட் 1.5 பவுண்ட் எல்லாட்டிக்கு 680 கிராம் வருது ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதை இந்த அறுதட்டில் போடுவோம். இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது. 4.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 4.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டது ரெண்டையும் அரைச்சி விடுவோம். ஸோ இந்த இருக்குது நார்மலி வந்து இப்படி கட்டையில் வாரையில், பட் இன்றைக்கு எனக்கு இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் கொஞ்சம் வந்திருக்குது. ஸோ இதுக்காண்டி தான் அரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் அரிச்சிட்டேன். வணக்கம். வணக்கம். நோமா வணக்கம். Okay. How are you? So Abigail ready ஆகிறா. நாங்கள் கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு. ஸோ அவள் வந்து எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறா. எக்ஸைட்டிங். ஸோ எங்களோட மம்மி அவரோட ரோசஸில் பிஸியாக இருக்கிறா. ஸோ கம் பேஸ்டில் வந்து ஓல்ட் ஃபேஷன் வேயில் வந்து ஃப்ளவர்ஸ் ஸோ ஆக்சுவலி இன்றைக்கு நான் செய்ய போகிற வந்து பட்டர் கேக், 6 பவுண்ட் கேக், 6 பவுண்ட் கேக் இன்றைக்கு செய்ய போகிறேன். வந்து இந்த மகள் அபிகேல் பர்த்டே என்றபடியாக நான் அந்த கேக் செய்கிறேன். ஸோ இந்த கேக்கை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மகளோட பர்த்டே என்றபடியாக நான் அந்த கேக் ரெசிபியை மட்டும் ஷேர் பண்ணுறேன். டெக்கரேட்டிங் பார்ட் நான் உங்களோட பெருசாக ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ எனிவேஸ் இந்த பட்டர் கேக் செய்கிறதுக்கு இந்த கிச்சன் எய்ட் மிக்சர் தான் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டர் இருக்குது. 1.5 பவுண்ட் எல்லாட்டிக்கு 680 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் இருக்குது. இந்த பட்டரையும் இதில் இப்போ போடுவோம். சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டு, நான் யூஸ் பண்ணுற வந்து சால்டட் பட்டர். ஸோ இதில் வந்து சீனி இருக்குது. 1.5 பவுண்ட் எல்லாட்டிக்கு 680 கிராம் சீனி இருக்குது. இப்போ இந்த சீனியும் இதில் போடுங்க. இப்போ நான் எந்த விஸ்கை போடுறேன். இப்போ நான் இந்த விஸ்கை போட்டுட்டு இதை நாங்கள் பீட் பண்ணி எடுப்போம் மீடியம் ஸ்பீடில். இந்த சீனியெல்லாம் நல்லா கரையணும். ஸோ இப்போ நான் இந்த சைடை வந்து வலிக்க போகிறேன்.
ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு வந்து க்ரீமியாக பீட் பண்ணியிருக்கிறேன். சீனியும் கரைஞ்சிருக்கு, பட் ஃபுல்லாக கரையில. இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதை பீட் பண்ணியிருக்கிறேன். பீட் பண்ண பிறகு ஸோ இந்த கேக் ரெசிபிக்கு வந்து 15 முட்டை சேர்க்கணும். ஆனால் ஒண்டா போட்டு தான் இது நாங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் வந்து முதலாவது முட்டை இருக்குது, லார்ஜ் எக். இப்போ இந்த முட்டையை இதில் போடுவோம். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இதை பீட் பண்ணுவோம். 30 செகண்ட்ஸாக ஒரு முட்டை போட்டு பீட் பண்ணியிருக்கிறேன். 2வது முட்டை இருக்குது. அந்த நார்மலி அந்த வெள்ளை மாதிரி வருமில்ல, அதை நாங்கள் வெடுக்கன்னு சொல்கிறோம். நாங்கள் அந்த வெள்ளை மாதிரி வந்ததை தான் நான் எடுத்திருக்கேன். அந்த வெடுக்க ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இது 2வது முட்டை. இந்த 2வது முட்டையும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். இப்போ இதுவும் 30 செகண்ட்ஸ் ஆகிட்டுது. இது 3வது முட்டை. இந்த 3வது முட்டையும் போட்டு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். திறந்துட்டு இந்த சைடு எல்லாம் வளைச்சி விடுங்க. ஸோ இந்த இருக்கு இது 4வது முட்டை. இப்போ இதையும் பீட் பண்ணுவோம் 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ். இதில் வந்து 5வது முட்டை. இப்போ இதையும் போட்டு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். சைடை வந்து வளைச்சி விடுங்க. இப்போ இதையும் 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். இப்போ 30 செகண்ட்ஸ் ஆகிட்டுது. ஸோ இந்த இருக்குது இது 6வது முட்டை. ஸோ 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு சைடை வளைச்சி விடுவோம். ஸோ இந்த இருக்குது 7வது முட்டை. இந்த முட்டையும் சேர்ப்போம். இதில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். இது வந்து 8வது முட்டை. இதையும் போட்டு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். இது வந்து 9வது முட்டை. இதையும் இதில் போட்டு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். சைடில் வந்து வளைச்சி விடுங்க. 10வது முட்டை. 11வது முட்டை. 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு இது வந்து 12வது முட்டை, லார்ஜ் எக். ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு இதில் வந்து 13வது முட்டை. ஸோ இப்போ வந்து 14வது முட்டை. இது வந்து 15வது ஃபைனலான முட்டை. ஸோ டோட்டலி வந்து லார்ஜ் எக்ஸ் வந்து நான் 15 முட்டை இதுக்கு சேர்த்துருக்கிறேன். ஸோ சைடெல்லாம் வளைச்சி விடுங்க. ஸோ இந்த 15வது முட்டை போட்ட பிறகு ஒரு 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா இருக்குது. அல்லாடிக்கு 30 மில்லிலிட்டர் வெனிலா இருக்குது. இந்த வெனிலா இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரிங் நீங்கள் போடலாம். பட் பைனாப்பிள் எசன்ஸ் நான் விடுறேன் 1 டீஸ்பூன் இருக்குது. இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதையும் பீட் பண்ணி விடுவோம். வெனிலாவும் அந்த பைனாப்பிள் எசன்ஸ் விட்டா பிறகு நான் ஒரு 1.5 மினிட்ஸ் பீட் பண்ணியிருக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இந்த கேக்கை வந்து என் கிச்சன் எயிட் மிக்சரில் வந்து கண்டினியூ பண்ணிடலாம். அதை ஏன்னு சொன்னால் உங்களுக்கே பார்க்க தெரியுது. நான் மா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதால் வந்து என் கிச்சன் எயிட் மிக்சர் வந்து இதுக்கு காணாது. ஸோ நான் இதை வந்து என்னோட போலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இருக்குது நான் பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டர், சீனி எல்லாம் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என் கேக் ஜேர்னி வந்து இன்னொரு டிஷ்லாம் கண்டினியூ பண்ண போகுது. ஸோ இப்போ நான் பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக் மிக்சர், பட்டர் எல்லாத்தையும் இதுக்குள்ள போடுவோம். ஸோ ஹார்ட் பார்ட் வந்து நான் கிச்சன் எட் மிக்சரில் செய்துட்டேன். ஸோ இனி வந்து செய்ய போகிறது ஈஸி பார்ட். ஸோ இப்போ நான் இதில் போட்டிருக்கிறேன். ஹேண்ட் பீட்டரால் தான் இப்போ இதை நான் பீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேண்ட் பீட்டரால் திருப்பி ஒரு 1 மினிட் பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ண பிறகு இந்த இருக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் மா போடுவோம். ஸோ இருக்கிற பேலன்ஸாக இருக்கிற மாவையும் இதில் போடுவோம். ஸோ இதை நான் பீட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பேச்சுலரால் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கேக் வந்து பீட் பண்ணி முடிஞ்சுது.
ஸோ அந்த கேக்கை நான் பேக் பண்ணுறதுக்கு நான் 3D வில்டன் பார்பி மோல்டு எடுத்து இது பட்டர் வந்து பூசிட்டு அதுக்குள்ள வந்து மாவால் வந்து டஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்குது. ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு 5 அல்ல ஒரு 6 கப் தான் விடணும், எல்லாட்டிக்கு பொங்கி வந்துடும் வெளியில். ஸோ இதுக்கு சென்டருக்கு வர இந்த பீஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பேட்டர் இதுக்குள்ள விடுவோம். இந்த 1 கப் மெஷர்மெண்ட்லேருந்து தான் இதை நான் இதுக்குள்ள போட போகிறேன். இதுக்கு நான் எக்ஸாக்ட்லி 5.5 கப்ஸ் வந்து விட்டுருக்கிறேன் இந்த கேக் பேட்டர். ஸோ இப்போ எனக்கு தேவையான அளவு நான் இந்த கேக் ட்ரேயில் விட்டுருக்கிறேன். விட்டு பிறகு இப்போ நான் இதை தூக்கி நடு ரேக்கில் வச்சுட்டு பேக் பண்ண போகிறேன். நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் 350 degrees Fahrenheitல. ட்ரேயை வச்சுட்டு நடு ரேக்கில் வச்சுருக்கிறேன். 3 ரேக் இருக்குது, ஆனால் நடு ரேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கேக் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு மணித்தியாலம் 350 degrees Fahrenheitல வச்சு பேக் பண்ணினான். ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு டெம்பரேச்சர் வந்து 300 degrees Fahrenheitல வச்சு இன்னொரு 25 நிமிஷம் பேக் பண்ணான். இது கம்ப்ளீட்லியாக பேக் ஆகிடுது. ஸோ இப்படி ஒரு ஈக்கல் அல்ல ஒரு டூத்பிக்கால் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி க்ளீனாக வந்திருக்கு. ஸோ இதுக்கான நேரம் எடுத்து பேக் பண்ணி என்று சொன்னால் சரியான டீப்பான கேக் என்றபடியாக டீப். ஸோ இது வந்து பேக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஆற விட போகிறேன். ஸோ நான் இன்றைக்கு செய்த கேக் வந்து 6 பவுண்ட் 6 பவுண்ட் கேக் தான் இன்றைக்கு செய்திருக்கேன். ஸோ இந்த பார்பி டால் அந்த மோல்டுக்கு போட்டு கேக்கையும் விட பிறம்பா இதில் 10 inch பை இதில் ஒரு 9 inch கேக் வந்திருக்கு. ஸோ நான் அதை செப்ரேட்லியாக பேக் பண்ணி எடுத்து நான் இந்த இருக்குது, இதுவும் பேக் பண்ணியாச்சு. இந்த இருக்குது, இந்த பட்டர் கேக்கும் செய்து முடிஞ்சுது. இந்த கேக் வந்து ஆறிட்டுது. ஸோ அது நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ மெட்ட பக்கம் திருப்பி. ஸோ இந்த இருக்குது கேக் பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்குது. இப்போ நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஆனால் டெக்கரேட்டில் ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ இதில் நான் போட மாட்டேன். பார்ட் பை பார்ட் வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். பட் எனக்கு இந்த மகளோட பர்த்டேக்கு இது நான் செய்கிறப்படி தான் இந்த இது உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லோ கலர் ஃபுட் கலரிங் சேர்த்து இதில் ஐசிங் சேர்த்து ஐசிங் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது. இதில் வந்து பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நான் அந்த பேக் பண்ண 10 inch மேலால் வட்டி போட்டு கீழே வச்சிருக்கிறேன். இது வந்து இந்த டால்ட ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு மேலே வச்சிருக்கிற காரணம் வந்து அப்போ தான் இந்த பார்பி டால் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குமென்றதுக்காக தான் இந்த கீழே பேஸ் இந்த கீழே 10 inch ரவுண்ட் கேக் வச்சிருக்குது. ஸோ இந்த இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து ஐசிங் பூசி இருக்கிறா. ஸோ இப்போ நான் பிங்க் கலராக போடுறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் எக்ஸ்பர்ட் இல்லை டெக்கரேட்டிங்கில். ஸோ நான் வந்து ஸ்டார் நசல்ஸாலேயே இந்த கேக்கை வந்து பைப் பண்ணுறேன். இது ஒரு லைனாக போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து நான் இந்த பக்கம் வந்து இப்படியே பி ஷேப்பில் விட்டுருக்கிறேன். ஸோ இதில் எல்லோ கலர் போடுறதுக்கு. ஸோ அந்த நான் கீறி போட்டு இப்படியே 2 பக்கம் நான் ஐசிங் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஷேப்பை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்டினியூவாக வந்து இவ்வளோ பின்பக்கத்தையும் இந்த பிங்கால் கவர் பண்ணணும். பிங்கால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன் பேக்குக்கு பின்பக்கம். ஸோ பெரிய ஸ்டார் நோசல்ஸ் போட்டு தான் இதை ஃபில் பண்ணியிருக்கிறேன். இப்போ முன்னுக்கு வந்து இதில் எல்லோவுக்கு வந்து நான் சின்ன ஸ்டாரில் நோசல்ஸ் போட்டு தான் இந்த பைப் பண்ண போகிறேன். சின்ன ஸ்டாரில் நோசல்ஸ் இப்போ இதால் பைப் பண்ணி எடுப்போம். நிற்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் இல்லை, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன்.
இப்போ எங்களோட பார்பி டால் Abigail மாதிரி இந்த பார்பி டால் தான் நான் இதில் வைக்க போகிறேன். ஸோ இந்த பார்பியை இப்போ நான் ட்ரெஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் அபிகேலுக்கு செய்திருக்க கேக். 3D வில்டன் பார்பி கேக் செய்து முடிஞ்சது. ஸோ இதுதான் இந்த பார்பி கேக் நான் அபிகேலுக்காண்டி செய்தது. இந்த கேக் செய்து முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயின்லியாக பட்டர் கேக்கும் ஐசிங் கேக் ரெசிபியும் இருக்குது. ஆனால் டெக்கரேட்டிங் பார்ட் வந்து நான் கூட இதில் காட்டியில், ஏன்னா நானே ப்ரொஃபஷனல் இல்லை. எனக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஐசிங் டெக்கரேஷன்ஸ் தான் நான் செய்திருக்கேன். ஸோ அதால் தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியில். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இந்த இருக்குது இந்த கேக் செய்து முடிஞ்சது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Abigail. Happy birthday to you. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.